நான் உங்கள் தேவா. நம்ம தட்டுங்கள் திறக்கப்பட்ட சேனல் நோக்கம் வந்து ஏழைகளுக்கு உதவி பண்ணுறது நம்ம சேனல் நோக்கம். எனக்கு வந்து இப்போ 60 வயசு ஆயிடுச்சு. இனி வந்து வாழ்க்கையில் வந்து கடவுளை எதிர்நோக்கி நம்ம இருந்துகிட்ருக்கிற சமயத்தில் என்னுடைய எண்ணங்கள் மனங்கள் எல்லாமே மாறுது. ஏழைகள் கஷ்டப்படுறத பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, உடைகள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, இருப்பிடம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இந்த உணவு, உடை, இருப்பிடம் இது 3யும் நம்ம வந்து நிறைவேற்றணும். நான் சில திட்டங்கள் வச்சுருக்கிறேன். அது கடவுள் உதவுவார்னு நினைக்கிறேன். அந்த திட்டம் பண்ணி செயல்படுவேன். உங்களுக்கு நான் எந்த விதமான நன்கொடையோ எதுவும் எதிர்பார்க்கல. நானே வந்து எல்லாத்தையும் செய்ய போகிறேன். செஞ்சு அந்த வீடியோவை அப்லோடு பண்ண போகிறேன். அது ஆண்டவர் அருளால் கூடிய விரைவில் நடக்கும். அது நீங்களும் பார்ப்பீங்க. பார்த்துட்டு உங்களால் இருப்பிடம் தர முடியாட்டியும் உணவு கொடுக்கலாம். ஒரு வேளை உணவு கொடுக்கலாம், இல்லை உடைகள் கொடுக்கலாம். அது கொடுத்தீங்களா நம்ம தட்டுங்கள் திறக்கப்படும் சேனலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அமையும். சும்மா நான் இந்த சப்ஸ்கிரைப் வந்து ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நான் யோசனை பண்ணுறப்போ, நான் 1000 பேர் பக்கம் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஊக்கமாக இருக்கும், அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். தவறாக நினைக்காதீங்க. சும்மா ஒரு பொண்ணு வந்து ஜடையை முன்னால் இருக்கிற ஜடையை வந்து பின்னால் தூக்கி போட்டு சினிமா பாட்டுக்கு வாயிச்சா கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் அது போகுது. லைக்ஸ் போகுது, வியூ போகுது, சப்ஸ்கிரைப் போகுது, எல்லாம் போகுது. சும்மா ஒரு சாதாரண ஒரு பொண்ணு வந்து முன்னால் இருக்கிற ஜடையை தூக்கி பின்னால் போட்டு ஒரு பாட்டு பாடினா அதுக்கு போகுது. ஆனால் நம்ம வந்து மக்கள் நல்ல ஏறெடுக்கிறோம், மக்களுக்காக நம்ம பாடுபடுறோம். அரசாங்கத்திலேயோ மற்றவங்கள்ட்ட எந்த உதவியும் கேட்கல, நானே சுயமாக செய்ய போகிறேன். அது விரைவில் பார்ப்பீங்க. கடவுள் அதுக்கு அருள் செய்வான்னு நினைக்கிறேன். கடவுள் நினச்சா எதுவுமே நடக்காது, எதுவுமே இல்லை. எனக்கு பாருங்கள், வேலையில் இருந்தேன் 59 வயசு வரைக்கும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கால் எலும்பு முறிஞ்சு 1 வருஷமாக வீட்டில் இருக்கிறேன். வருமானம் கிடையாது. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னால் மேற்கொண்டு சம்பாதிக்க முடியும், நான் செய்வேன். என் உயிர் போகிறக்குள்ளே இந்த உலகத்தில் வந்து எனக்கு எந்த விதமான புகழோ கவர்மெண்ட்டோட அவார்டோ எதுவுமே தேவையில்லை. கவர்மெண்ட் வந்து அவங்கவுங்க வந்து ஏழை மக்களுக்கு திங்க் பண்ணணும். திங்க் பண்ணி சொத்துக்களை அனாவசியமாக சேர்த்தாமல் ஏழைகளுக்கு வந்து செஞ்சாங்களா, அதான் எனக்கு வேணுமே ஒழிய எனக்கு எந்த விதமான இதுவும் வேண்டாம், எந்த விதமான பரிசும் வேண்டாம், எந்த விதமான நன்கொடையும் வேண்டாம். ஆனால் மக்கள் மனசு 1000 கோடி 500 கோடி ஒவ்வொரு அரசியல்வாதியும் சொத்து சேர்க்குறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஏழை மக்களுக்குன்னு செய்யணும். செய்கிறப்ப தான் எனக்கு ஒரு திருப்தி. ஏழைகள் எல்லாம் உலகத்தை படைக்கணும். அது வந்து 40 மாவட்டம் இருக்குது. 40 மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு வந்து 5 கோடி டெபாசிட் பண்ணால் கூட கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா வட்டி மட்டும் வரும். அதை வச்சு கூட நம்ம அனாதைகளே சாப்பாடு போடலாம். எப்படி பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது, ஆனால் பண்ணுவேன். பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்குது. ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். பல்வேறு யோசனைகள் இருக்குது. எல்லாம் கடவுள்கிட்ட பேசியிருக்கிறேன். கடவுள் எனக்கு உதவி பண்ணுவான்னு நினைக்கிறேன். விரைவில் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் நான் பண்ணுவேன். அந்த கேளுங்கள் தரப்படுங்கிற சேனல் இருக்கிறப்போ பல்வேறு ஏழைகளுக்கு பண்ணுறது பண்ணேன், ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணல. அது உதவி செய்கிறப்ப அது மறந்து போயிடுது. ஆனால் வந்து இனிமேல் உதவி செய்கிறப்ப கண்டிப்பாக எடுப்பேன். அது எனக்காக இல்லை, உங்களுக்காக. நீங்கள் வந்து மற்ற ஏழைகளுக்கு உதவி பண்ணணும். ஒருவேளை இருப்பிடம் கொடுக்க முடியாது, உங்கள்கிட்ட இருக்கிற பழைய துணி கொடுக்கலாம், ஒருவேளை உணவு கொடுக்கலாம், உங்கள் பிறந்தநாளைக்கு கொடுத்தா போதும். அந்த மாதிரி எதாவது செய்யலாம். ஏழைகள், வயசானவங்க, பெரியவங்க, குழந்தைங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. மனசு கஷ்டமாக இருக்குது. அதை தீர்க்க நம்ம பாடுபடுவோம், கடவுள்கிட்ட வேண்டிப்போம். நன்றி மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.